இன்னைக்கு ரீசெண்டான ஒரு நியூஸ் கேட்டேங்க. அதாவது விக்ஸ் தடவி ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 8 மாத குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து விக்ஸோட கற்பூரத்தை கலந்து அவங்க அம்மா மூக்கில் நல்லா தடவி விட்டுருக்காங்க. குழந்தை ரொம்ப அழுதுருக்கு. ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சிகிச்சை பண்ணியிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி குழந்தை மரணம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்க வேண்டிய விஷயம், 8 மாத குழந்தை. 8 மாத குழந்தைக்கு வந்து விக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தடவவே கூடாது. யூசுவலாக மென்தால் வந்து பயங்கரமான இரிட்டன்ட்டுங்க. அதோட கற்பூரம்ன்றது வந்து இதை விட பயங்கரமான இரிட்டன்ட். நம்ம சாதாரணமான பெரியவர்களாலேயே நம்ம தோலில் வந்து லேசாக கற்பூரத்தை எடுத்துகிட்டு தடவி பாருங்களேன், எரியும் பயங்கரமாக. அது மூக்கு நாசி வந்து இதை விட மெலியதான ஸ்கின். அந்த ஸ்கின்ல வந்து கற்பூரத்தையும் மென்தாலையும் சேர்ந்து போட்டாங்கன்னா எவ்வளோ எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுவும் சின்ன குழந்தை. அவங்களோட ஸ்கின் இன்னும் டெலிகேட்டாக இருக்கும். சரி, யோசிச்சு பாருங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விக்ஸ் என்ன பண்ணும், மியூக்கஸ் செக்ரீஷனை அதிகப்படுத்துங்க. மியூக்கஸை திக்கன் பண்ணிடும். அப்போ குழந்தையால் மூச்சு திணறல் ஏற்படும். குழந்தையால் சுவாசிக்க முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி கொடுத்துட்டே வரும் பட்சத்தில் நாளடைவில் அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து யோசிங்கள். இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் குழந்தைக்கு வந்து குழந்தை இப்போ ஃபீட் பண்ணுற அம்மாவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஐஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டு உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்குது அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வைக்காதீங்க. அந்த குழந்தைங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுதுன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிதுன்னு நெஞ்சு சளி வரைக்கும் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நெபுலைசேஷன் வச்சேன். ஸோ இந்த விதமான ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸி. சாதாரண ஜலதோஷம், ஒரு தும்மலாக இருக்கட்டும், ஒரு இருமலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சளியோ காய்ச்சலோ, இல்லை நெஞ்சு சளி ரொம்ப சிவியராக குழந்தை மூச்சு திணறினா கூட ஹோமியோபதியில் அருமையான மருந்துகள்லாம் இருக்குங்க. நல்ல சிவியராக மூச்சு திணறினா கூட ஹோமியோ மெடிசினில் 1 or 2 டோசஸ் கொடுத்தோம்னா குழந்தை அழகாக இந்த சுவாச பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நார்மலாக சரியாயிடும். இது குழந்தை அடாப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நெபுலைசேஷன் தயவு செய்து வேண்டாம். குழந்தைங்கள் வந்து பாவம், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்கள வந்து நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் ஹோமியோபதி. பக்கத்தில் இருக்க ஹோமியோ டாக்டர்கிட்ட போங்க, மருந்து வாங்கி கொடுங்க, உங்கள் குழந்தைய நல்லபடியாக க்யூர் பண்ணுங்கள், கஷ்டப்படுத்தாதீங்க.